தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நீதிமானாக, ரைச்சியஸாக, பாவமே செய்யாதவனை போல பார்க்கிறார். அவனுடைய பாவத்தை ஒரு எண்ணலை, பாவத்தை எதிராக நிறுத்தல. கர்த்தர் நீங்க பாவத்தை கண்டும் கோணாமல் விட்டுட்டான்னு சொல்லல. எனக்கு வர வேண்டிய தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு அனைத்தையும் குமாரன் மேல் வைத்து அவரை தண்டித்து அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறார். கீழ்ப்படிய விளைவை கொடுத்தார். நான் கீழ்ப்படியாம இருந்த தண்டனை அவர் மேல் விழுந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். கடந்த 2 வாரமாக நீதியினால் சிறப்படுகிறதை குறித்து பேசி வருகிறோம். நீதிமானாக்கப்படுகிறது வேற, நீதியின் உணர்வினால் நிறைந்திருக்கிறது வேற. எந்த உணர்வு உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறதோ அதனுடைய செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். பாவ உணர்வு உங்களை அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால், பரிசுத்தமானா இருந்தால் கூட பாவ செயல்கள் வாழ்க்கையின் பங்காக மாறும். நீங்கள் பாவ செயல்கள் செஞ்சதுனால நீங்கள் பாவிகள் கிடையாது. அந்த உணர்வுகள் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறது. அதே போல தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனோட ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. கர்த்தர் நீதிமான ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொண்டிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 3:8 தான் நினைக்கிறேன் கடைசி வசனம். தேவருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக ஷேலா முடியுது. ஏன் ஷேலா முடிக்கிறாங்கன்னா அது ஒரு மியூசிக் நோட்டேஷன். அது நின்று கொஞ்சம் யோசிங்க. உங்கள் தலையில் என்ன இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எந்த காரியம் நம்முடைய மனதில், எண்ணங்களில் ஆளுகை செலுத்துகிறதோ அதான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய உந்து சக்தியாக மாறுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம். நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த நீதியின் உணர்வு, நான் வேற குடும்பத்துக்குரியவன், பரிசுத்தருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது, பரிசுத்தருடைய சிந்தை எனக்குள்ள இருக்கிறது, அந்த சிந்தை இல்லை என்றால் அந்த சிந்தைக்கு ஏற்ற விதத்தில் வாழ முடியாது. ஒரு மனிதனுடைய இருதயத்தை நினைவு எப்படியோ அப்படித்தான் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில் பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சபையில் போதிக்கப்படுகிற போதனைகள் அந்த நீதியின் உணர்வை அவர்களுக்கு தூண்டி விடலை. நீதியின் உணர்வு தூண்டி விடப்படவில்லை, பாவ உணர்வு தான் தூண்டி விடப்படுகிறது என்றால் நீதி தான் விசுவாசத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமானாக இருக்கிறேன்னு நினைச்சிங்கன்னா தான் நீங்கள் தேவனோட சமூகத்தில் போய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை போல்டாக எடுக்க முடியும். ஆனால் சின் கான்சியஸ் இருக்கிறது, பாவ உணர்வு இருக்கிறது, தகுதியற்றவங்கிற உணர்வு இருக்குதுன்னா உங்களோட போல்ட்னஸை போய்க்கிறோம். உங்களுடைய அந்த எடுக்கக்கூடிய அந்த கரேஜ் போயிடும், தைரியம் போயிடும். தேவனை தண்டிக்கிறாரோ, தேவனுக்கு விரோதமாக சில எண்ணங்கள் வைத்திருக்கிறாரோ, தேவன் அதை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீதியின் உணர்வு இல்லைன்னு அர்த்தம். நீதியின் உணர்வுனால் சிறப்பட்டிருந்தோம் என்றால் கொடுமை நிறைந்த உலகம், தீமை நிறைந்த உலகம், கொடுமை நடப்பதற்கும் தீமை நடப்பதற்கும் நாம் ஒன்றுமே செய்ய வேணாம், சும்மா இருந்தாவே போதும், எல்லா காரியங்களும் வரும். அலர்ட்டாக இல்லை என்றால் தீமைகள் நடக்கும். அப்படிப்பட்ட உலகத்தில் நீதியினால் சிறப்பட்டிருந்தோம் என்றால் கொடுமைக்கு தூரமாவோம், பயமில்லாது இருப்போம், திகில் உன்னை அணுகுவதில்லை இருக்கு. இது தேவன் நம்ம கொடுத்த சுதந்திரம், என்னால் உண்டான சுதந்திரம், என்னால் அவர்களுக்கு உண்டான நீதிங்கிறார். இது எந்த அளவுக்கு உறுதிப்படுகிறோமோ, அந்த எண்ணம் சிந்தை இருக்கிறதோ, கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் பட்சமாக இருக்கிறார், கர்த்தர் என் சார்பாக இருக்கிறார், என்னுடைய வெற்றியிலே, என்னுடைய நல்வாழ்வில் கர்த்தர் ரொம்ப தீவிரம் காமிக்கிறார். அந்த எண்ணம் படுக்கும்போது, எந்திரிக்கும் போது, போகும்போது, வரும்போது, சமைக்கும் போது எண்ணம் இருந்துச்சுன்னா 2025 நீ பில்லியனரா மாறிடலாம். என்ன விளையாட்டு சொல்லலாம், ஜோசியம் சொல்லலைங்க, எண்ணம் தாங்க. போன வாரம் இந்த ஒரு கோட்ஸ் போட்டிருந்தேன் தெரியுமா, கம்யூனிட்டியில் போடும் கோட்ஸ் போடும், எந்த எண்ணம் வளர்ந்து பெருகுதோ அந்த எண்ணம் உங்களை வழி நடத்துன்னு எழுதியிருக்கும். இல்லை, ஒரு எண்ணம் வர்றதில்லை, அந்த எண்ணம் வந்து அது வளர்ந்து பெருகுனா அந்த எண்ணமாகவே நீ மாற ஆரம்பிப்போம். நீதிமானாக்கப்பட்டு நீதியின் உணர்வுலாம் இருந்துச்சுன்னா ஒயின் ஷாப்பை கிராஸ் பண்ணால் கூட அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு போவான். ஐயோ ஒயின் ஷாப் திறந்துருக்கானே, அப்படி எண்ணம் வராது உங்களுக்கு, பழைய எண்ணம்லாம் வராது உங்களுக்கு. சீட்டு கட்டுற வேணாண்டா கூட நமக்கு ஒரு கை போடுன்னு சொல்ல மாட்டோம். உணர்வு தான் மாற்றுது. வாசிப்போம் ரோமர் 8. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று
விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். பெரிய காரியத்தை கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாரு. தமிழில் 1ஆம் வசனத்தில் எடுத்த உடனே, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறன்னு சொல்லும் பொழுது, இது அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு இல்லையா, முதல் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் அந்த இல்லைங்கிறாங்க. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஏன்னா 4ஆம் வசனத்திலேயே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற இருக்கிறதுனால இது ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டை இல்லைங்கிறாங்க. சில நிறைய மாடர்ன் பைபிளில் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் நாம் மாம்சத்தின்படி நடக்கிற ஆட்கள் கிடையாது, மாம்சத்தின்படி வாழுகிற ஆட்கள் கிடையாது. நம்மளோட மாம்ச செயல்பாடுகளின் அடிப்படையில் தேவனோடு உறவு வைத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஜனங்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆவியின்படி நடக்கிறவர்கள், விசுவாசத்தின்படி நடக்கிறவர்கள். அப்படி ஆவியின்படி நடக்கிறோம், விசுவாசத்தின்படி நடக்கிறோம் என்றால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறார். 3ஆம் வசனம் சொல்றார், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் நீதிமானாக மாற்றாது. கவனிச்சுட்டு வாங்க, நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதன் நீதிமானாக மாற்றாது. நியாயப்பிரமாணம் சொல்லி இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான். நியாயப்பிரமாணத்தை செய்து நிறைவேற்றுவதற்கு என்னுடைய மாம்சத்தில் பலவீனம் இருக்குது. பலவீனம் கூட என் மாம்சத்தில் பாவம் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, நியாயப்பிரமாணம் நீதியானது, நியாயப்பிரமாணம் பூர்ணமானது. இந்த பூர்ணமான நியாயப்பிரமாணத்தை என் மாம்ச பலவீனத்தை கொண்டு செய்து நிறைவேற்றி தேவனுக்கு முன்பாக நான் நீதிமான் என்று காமிக்க முடியாது. அப்படி காமிக்க முடியாதனாலே தேவனே அதை செய்ய முடிக்கு. தேவனே செய்ய முடிக்குன்னா நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அனைத்தையும் தேவனே செய்ய முடிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவ மாம்சமாக மாற்றினான்னு சொல்லல, பாவ மாம்சத்தின் சாயலாக. பாவம் அவருடைய சரீரத்தில் இல்லை, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கவனிச்சேவாக, நியாயப்பிரமாணத்தை பலவீனமாக இருந்த சரீரத்தை கொண்டு நிறைவேற்ற முடியாது. அதனால தேவன் தன் குமாரனை அனுப்பி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்ய முடிக்க. நியாயப்பிரமாணம் என்ன செய்யாதுன்னா பாவி மனிதனை நீதிமானாக மாற்றாது. நியாயப்பிரமாணம் எந்த ஒரு மனிதனையும் நீதிமானாக மாற்றாது. வேதம் சொல்லுகிற நியாயப்பிரமாணத்தை கிரியினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாதுன்னு இருக்கிறது. அப்படி தேவனுக்கு முன்பாக தன் செயலின் மூலமாக மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாத காரணத்தினாலே பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக தன் குமாரனை அனுப்பினார். அனுப்பி 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல், அதாவது மாம்சத்தின்படி நம்முடைய என்னுடைய செய்கிற செயல்கள் மூலமாக தேவனிடத்தில் ஒரு ஸ்கோர் பெற்று நீதிமானாக மாறுகிற ஜனங்களை இல்லாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தான் இருக்கு. நியாயப்பிரமாணம் நீதி, இதை செய்கிற மனிதன் இதனால் பிழைப்பான். இயேசு எனக்காக அவர் செய்தார், எனக்காக நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக நிறைவேற்றினா அதன் அடிப்படையில் நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். இந்த உணர்வு நம்ம டாமினேட் பண்ணணும். கவனிச்சிட்டேவாக 3ஆம் வசனம் திரும்பி போடு. மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்ய முடிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியா அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காது, பாவம் செய்கிற மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துரும். எவன் பாவம் செய்கிறானோ அவனுடைய பாவத்தை அவன் வாழ்க்கையிலிருந்து எடுக்காது. எவன் பாவம் செய்கிறானோ பாவம் செய்கிற மனிதனையே கொன்றும். நான் சொன்னது புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு சனிக்கிழமை ஒருத்தங்க சர்ச்சுக்கு வரல, ஒன்றும் செய்யலை, விறகு பறக்க போயிட்டாங்க. ஏன் வரலன்னு கேட்டு பார்த்தோம்னா அவங்க விறகு பறக்கிறாங்கன்னு செய்தி வருது. மோசே கட்டி வைக்க சொல்கிறாரு, ஆண்டவர் மரம் கொல்ல சொல்லிடுறாரு. பாவத்தை போக்குவதற்கான பரிகாரம் கிடையவே கிடையாது. ஆனால் தேவன் தன் குமாரனை அனுப்பினார், பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி பாவத்தை மட்டுமல்ல பாவத்துக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் தன் குமாரன் மேலே வைத்து
அவரை விசுவாசிக்கிறவனை நீதிமான் என்று நிறுத்தியிருக்கிறார். நீதிமான் என்றால் இன்னோசன்ட் அர்த்தம். இன்னோசன்ட்னா குற்றமற்றவன், பாவமே செய்யாதவன் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி தனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறார். பாவமே செய்யாதவன்னா நான் பாவமே செய்யலை, நான் தண்டிக்கப்படுவதற்கான எந்த காரியத்தையும் செய்யலன்னு கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு நீதிமான்னா அவனுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்னா தேவனை தண்டிப்பதற்கான எந்த ஒரு செயலும் நான் செய்யலை, தேவனை தண்டிப்பதற்கு எந்த நியாயமும் இல்லைன்னு கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, இருந்தாலும் தேவனுடைய தண்டனை வருவது கிடையாது. ஏன் வருவது கிடையாதுன்னா எனக்காக இயேசு என்னுடைய இடத்தை எடுத்தார், எனக்கு சமாதானத்தை கொண்டு வந்த தண்டனை அவர் மேல் வந்தது. அதனால தான் தேவன் இன்னைக்கு நம்மை தண்டிப்பது கிடையாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது. தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நீதிமானாக, ரைச்சியஸாக, பாவமே செய்யாதவனை போல பார்க்கிறார். இந்த உணர்வு நம்ம டாமினேட் பண்ணுகிறது என்றால் போல்னஸ் வரும், தைரியம் வரும். சங்கீதம் திருப்புவோம். சங்கீதம் 130 திருப்போம். சிலுவையில மரித்து எல்லா கோபாக்கினையும் தன் மேலே எடுத்து அதன் விளைவான கர்த்தர் சொன்னார், இனி உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று சொன்னார். சங்கீதம் 130 வசனம். கர்த்தாவே, நீ அக்கிரமங்களை கவனித்திருப்பீனால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தர் அக்கிரமங்களை கவனிக்கிறார். மனிதன் செய்கிற செயல்களை கர்த்தர் கவனித்து அவனுடைய செயலின் அடிப்படையில் அவனை நடத்துகிறார் என்றால் எந்த ஒரு மனிதனும் கர்த்தருக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. நான் சொன்னது புரியுதுங்க? என்னுடைய செயலின் அடிப்படையில், என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில், அதன் அடிப்படையில் தான் கர்த்தரனை பார்க்கிறார் என்றால் எந்த மனுஷன் நிலை நிற்பான்னா ஒரு மணி நிற்க முடியாது. ஒருவேளை சில செயல்கள் சரியாக இருக்கலாம், ஆனால் எல்லா செயலும் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாம்சத்தில் ஒருவரும் பூர்ண கிடையாது. கர்த்தர் நம்முடைய பாவத்தை நமக்கு எதிராக நிறுத்தினார் என்றால் ஒரு மனிதன் நிலை நிற்க முடியாது. ஆனால் அநேக மக்கள் நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் பாவத்தை நிறுத்துகிறார்னு நினைக்கிறாங்க. எந்த பாவத்தை நிறுத்துறாருன்னா கெட்ட பாவத்தை நிறுத்துறாருங்கிறாங்க. அவங்க பாவம்னு நினைக்கும் போது மனதில் என்ன வருதுன்னா கெட்ட கெட்ட எண்ணங்கள், காரியங்கள் தான் பாவமாக வருது. பொய் சொன்ன என்ன பாவம், ஜெபம் பண்ணாமல் சாப்பிடுகிறது என்ன பாவம். நம்முடைய செயலின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை நிறுத்தினார் என்றால் ஒரு மனிதன் நிற்க முடியாது. அதனால தான் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு பாவத்தை கண்டும் கோணாமல் விட்டுட்டான்னு சொல்லலை. எனக்கு வர வேண்டிய தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு அனைத்தையும்னா அனைத்தையும் எடுத்து குமாரன் மேல் வைத்து அவரை தண்டித்து அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறாரு. 3ஆம் வசனம் சொல்றாரு, நான் செய்யக்கூடாததை அவர் செஞ்சார். நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாது, செய்ய முடியாது, அதை செய்தார். நான் செய்ததனுடைய விளைவை அவர் எடுத்தார். கவனிச்சேவாங்க, நான் செய்ய முடியல, அது அவர் செஞ்சார். நான் செஞ்சேன்னா மீறினதனுடைய விளைவை அவர் எடுத்தார். எடுத்து அவருடைய செய்ததனுடைய விளைவை எனக்கு கொடுத்தார். அவர் கீழ்ப்படிஞ்சார் இல்லையா? கீழ்ப்படிய விளைவை எனக்கு கொடுத்தார். நான் கீழ்ப்படியாமல் இருந்த தண்டனை அவர் மேல் விழுந்துச்சு. இதுதான் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். அதனால இந்த தேவனை ஆராதிப்பது, இந்த தேவனுக்காக வாழ்வது எனக்கு பிடிக்குது. ஏன்னா அவர் என்னுடைய செயலின் அடிப்படையில் டீல் பண்ணட, மாம்சத்தின்படி நான் நடக்கலை, ஆவியின்படி நடக்கிறேன். எனக்கு அவர் என்ன செய்தாரோ, என்ன ஏற்படுத்தாரோ அதன் அடிப்படையில் நடக்கிறேன். எனக்காக நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக கை கொண்டார். நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக கை கொண்ட ஒரு மனுஷன் யாருன்னா அவர் தான். எண்ணத்தில், சிந்தையில், பேச்சில், செயலில் பூர்ணமாக கை கொண்டார். நான் 1000 10,000 தலைமுறை எடுத்தால் கூட என்னால் நியாயப்பிரமாணத்தை பூர்ணமாக நிறைவேற்ற முடியாது. அவர் நிறைவேற்றினார். நிறைவேற்றினுடைய ஸ்கோரை எனக்கு கொடுத்தார். நான் நிறைவேற்றலை, எத்தனை காரியங்கள் நிறைவேற்றலை. நீங்கள் நிறைவேற்றீங்களா? அந்த நிறைவேற்றலோட தண்டனை அவர் மேலே வந்துச்சு. இன்னைக்கு அவருக்கு முன்பாக என்னை நிறுத்தும் பொழுது நிறைவேற்றின ஆளப்போல நிறுத்துகிறார். 10 கற்பனை முழுவதையும் கை கொண்டவனை போல, தேவனுடைய அத்தனை நியமங்களையும் கை கொண்டவனை போல தேவனை நிறுத்தி என்னை நீதிமான் சொல்றார். நீதிமான்னா குற்றம் சாட்டப்படாதவன், just as if he has never sinned, பாவமே செய்யாதவனை போல நிப்பாட்டுறார். அதனால தான் இதை நற்செய்தின்னு சொல்றோம். இந்த உணர்வு நம்ம டாமினேட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், கர்த்தரை அடிச்சிருவாரோ, நொறுக்கிடுவாரோ, என்னை புறக்கணிச்சிருவாரோங்கிற பயம் உங்களுக்கு ஒருபோதும் வராது. போல்னஸ் வரும், ஜெபிக்க சொல்லும், விசுவாசிக்க சொல்லும், தேவன் ஆயத்தம் அணிவதற்கு நன்மைகளை துணிஞ்சு எடுக்கணும்னு சொல்லும்.
ஆனால் குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா கர்த்தர் அடிச்சிருவாரோ, கண்டம் பண்ணிடுவாரோ, நிராகரிச்சுவாரோ நினச்சோம்னா விசுவாசத்தை அப்படியே குலைச்சிரும். இன்னைக்கு எத்தனை நல்ல கிறிஸ்தவர்கள், கெட்ட கிறிஸ்தவர்கள், நல்ல கிறிஸ்தவர்கள், தேவனுக்காக வாழ நினைக்கிற கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஏதோ சில தவறுகள் செய்யும் பொழுது, சில தவறான காரியங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் தனக்கு எதிராக இருக்கிறதா நினைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வியாதி வரும் பொழுது, நான் செய்த பாவத்தினால தான் பிள்ளைகளுக்கு வியாதி வந்திருக்கிறது, நான் செய்த பாவத்தினால தான் என் வியாபாரம் போச்சு அப்படின்ட்டு ஒரு குற்ற உணர்வு வருது. நிச்சயமாக பாவம் பலதரப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. பிசாசுக்கு டோரை ஏற்படுத்தி கொடுக்குது. பிசாசு உள்ளே நுழைந்து பல தீமைகளை செய்வதற்கு அது டோரை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனால் எந்த காரணத்திலும் வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமையான காரணத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. எந்த தீமையான காரியத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் நம்மை தண்டிப்பது கிடையாது, கர்த்தர் நம்மை ஆக்கினுக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது, கர்த்தருடைய சாபம் வருவது கிடையாது, கர்த்தர் நமக்கு எதிராக நிற்பது கிடையாது. அப்போ கர்த்தர் நம்மை டீச் பண்ண மாட்டாரா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சீர்திருத்த மாட்டாரான்னா சீர்திருத்துறார். அது உண்டு. பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய சிச்சை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ வேசியின் பிள்ளைகளாக இருப்பீ. சிச்சைனா தண்டனை கிடையாது, சிச்சைனா சீர்படுத்துவது, சரிப்படுத்துவது, அவருக்கு ஏற்ற விதத்தில் நம்ம வாழ வைப்பது. நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது சீர்படுத்துகிறோம், கொல்லவா செய்கிறோம், வியாதியாக கொடுக்குறோம். தப்பு பண்ணும்போது ஒரு வியாதி வந்தால் கூட தூக்கிட்டு தான் போகிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனால் கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறார், சரிப்படுத்துகிறார். ஆனால் கடும் கோபம் கொள்வது கிடையாது. இது நற்செய்திங்க. ஏன்னா நீங்கள் மாம்சத்தில் ஒருத்தர் கூட பூர்ணம் கிடையாது, நானும் பூர்ணம் கிடையாது, நீங்களும் பூர்ணம் கிடையாது. நீங்கள் தவறே செய்யாத ஆள் இருக்கா? ஒருத்தரும் கிடையாது. அப்படி இருந்தும் கர்த்தர் உன் மேலே கோபம் கொள்வதில்லையும் கடிந்து கொள்வதில்லையும் சொல்லியிருக்கிறாருன்னா அதான் நற்செய்தின்னு சொல்கிறோம். ரோமர் 4 திருப்போம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில குறைகள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையிலையும் சில குறைகள் இருக்குது. குறைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்மை நீதிமான நிறுத்துறாருன்னா இது என்னுடைய செயலின் அடிப்படையில் இல்லை, அவர் செய்த செயலின் அடிப்படையில். ரோமர் 4:6 அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காமிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். சில இடத்துல அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எல்லாரையும் அவன் இவன் சொல்கிறீங்க, பவுல் சொல்லியிருக்கான், பேதுரு சொல்லியிருக்கான். நான் அப்படி சொல்கிற ஆளே கிடையாது. முன்னாடி சின்ன வயசில் நான் சின்ன பையனை கூட வாங்க போங்க தான் பேசி பழகிடுவேன். பைபிளில் அப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது அப்படியே படித்து மனதில் என்ன வருதுன்னா தாவீது சொல்லியிருக்கான், மோசே சொல்லியிருக்கான்னு வருது. பைபிள் நம்ம படித்த பைபிளில் அப்படி இருக்குது. தாவீது சொல்கிறார், எவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிறார். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான், அவன் பிளஷட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன்கிறார். தாவீது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட மனுஷன். தாவீது தன் காலத்தில் 2 பாவம் செய்கிறார். 2 பாவமும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மன்னிப்புக்கு உகந்ததல்லாத பாவம், மன்னிப்பு கிடையாத பாவம். அந்த பாவத்துக்கு பழி செய்து பரிகாரம் செலுத்த முடியாது, அந்த பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. ஒன்று விபச்சாரம் பாவம், விபச்சார பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. இன்னொன்று திட்டமிட்டு கொலை செய்கிறது. யுத்தத்தில் கொலை செஞ்சால் பிரச்சனை இல்லை, திட்டமிட்டு கொலை செஞ்சோம்னா இந்த 2 பாவத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பலி கிடையாது. இந்த 2 பாவத்துக்கும் தண்டனை கல்லறிஞ்சு கொள்வது. அந்த 2 பாவத்தில் தான் அவன் மன்னிக்கப்படுகிறான். அதை வச்சு தான் சொல்றார், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எங்கே இருந்து எடுக்கிறாருன்னா சங்கீதம் 32:1-2 எடுக்கிறார்ல. கவனிங்க, ஏன் இன்னைக்கு நம்ம பாக்கியவான் சொல்கிறோம்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறோம்னா, எந்த ஒரு மனிதனும் தன் மத சடங்காச்சாரங்கள் மூலமாக, தன் சரீரத்தில் செய்கிற செயல்கள் மூலமாக பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக தன்னை தூய்மையானவனாக நிறுத்த முடியாது. இன்னைக்கு உலகத்தில் எல்லா மத சடங்காச்சாரங்களும் மத சம்பிரதாயங்களும் அவன் மாம்சத்தில் செய்கிற செயல்கள் மூலமாக அவன் தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவான், தேவன் அவனை அங்கீகரிப்பார்ங்கிற சடங்காச்சாரங்களை குறித்து சொல்லுதுக்கு.
ஆனால் எந்த ஒரு மனிதனும் தான் செய்கிற செயல்கள் மூலமாக, கிரியின் மூலமாக பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் பாக்கியவான். ஏனென்றால் கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிறவனுடைய பாக்கியத்தை காமிக்கும் பொருட்டு இருக்கு. கிரியை இல்லாத, ஆனால் விசுவாசத்தினாலே, இயேசு என்ன செய்தார் என்கிற விசுவாசத்தினாலே ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறான். கையில் வந்து சொல்லுவான், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் மீறுதல்கள் என்னை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது, தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன், ஆகவே நான் பாக்கியவான். ஆமென். அப்படின்னா பாவம் செய்யலான்னு சொல்றீங்களா? கிடையாது. பாவத்தை கொண்டாடலான்னு சொல்றீங்களா? எப்படி வந்தான் தேவன் தண்டிப்பது கிடையாது, எப்படி வந்தான் தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாதுன்னா இஷ்டம் போல வாழலான்னு சொல்றீங்களான்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. இந்த உணர்வு நம்ம டாமினேட் பண்ணுகிறது என்றால் பரிசுத்தமாக வாழணுங்கிற எண்ணம் தோணும். இந்த உணர்வின் ஆதிக்கம் செலுத்துகிறது. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டேன்னு நினைச்சோம்னா ஒருவேளை பாவம் செஞ்சால் கூட, நான் சொல்றது ஒருவேளை பாவம் செஞ்சால் கூட தேவனை விட்டு விலகி போக மாட்டேங்க. அதே பாவத்தை திரும்ப 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 செஞ்சு அந்த பாவ நிலையிலே வாழ மாட்டோம். இப்பொழுதும் தேவனை நேசிக்கிறார், தேவன் மேல் அன்பாக இருக்கிறார், தேவன் மேலே கிருபையாக இருக்கிறார் நினச்சிங்கன்னா அந்த பாவத்தை உதறி தள்ளிட்டு தேவனிடத்தில் வருவீங்க. ஆனால் கர்த்தர் உண்மையாக கோபமாக இருக்கிறான்னு நினச்சோம்னா கர்த்தர்கிட்ட வரமாட்டோம். நான் கர்த்தரோட நெருக்கமாக இருக்கேன், கர்த்தரோட அந்நியமாக பழகிறேன். ஏன்னா தேவனை அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறான்னு தெரியும். தேவன் என்னுடைய எந்த ஒரு பாவத்தை எனக்கு முன்பாக எதிராக நிறுத்துவது கிடையாது தெரியும். அப்போ பாவம் செய்கிறீங்களான்னு கேட்டால் செய்யலை. ஒருவேளை செய்தால் கூட தேவனுக்கு எதிராக நிறுத்துவது கிடையாது அறிந்திருக்கிறேன். அந்த உணர்வு தான் என்னை பரிசுத்தமாக வாழ வைக்குது. இவ்வளவு ஒரு கிரயம் கொடுத்து நீ மீட்டெடுத்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான்னா அந்த உணர்வு என்னை தேவனுக்கென்று வாழணுங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கொடுக்குது. சபை மக்களை பார்த்து கர்த்தருடைய பாவங்களை எதிராக நிறுத்துவது கிடையாது, கர்த்தருடைய சபிப்பது கிடையாது, கர்த்தருடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாதுன்னா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களால அதை அங்கீகரிக்க முடியல. ஏதாச்சும் சின்ன கஷ்டம் துன்பம் வந்தாலே நான் இதை தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் கர்த்தர் தண்டிக்கிறத நினைக்கிறாங்க. இப்போ செய்யலை, இப்போ செஞ்ச பாவத்துக்காக இல்லை, முன்ன செஞ்ச பாவத்துக்காக என் பிள்ளைகள் கஷ்டப்படுது, முன்ன செஞ்ச பாவத்துக்காக என் வாழ்க்கையில் சில தீமைகள் நடக்குது. அந்த எண்ணத்தை பிசாசு உள்ளே விதைக்கிறான். ஏன் விதைக்கிறான்னா நம்முடைய ஜெயத்துக்கு ஆதாரம் கர்த்தர், நம்முடைய வெற்றிக்கு ஆதாரம் கர்த்தர், வாழ்க்கையில் வர அத்தனை பிரச்சனையை மேற்கொள்வதற்கு ஆதாரம் இருக்குது கர்த்தர். உங்களோட மனதில் கர்த்தர் தான் உனக்கு எதிரான இருக்கிறாருங்கிற எண்ணத்தை பிசாசு விதைச்சிட்டான்னா அந்த பிரச்சனைக்கு எதிராக நிற்க முடியாது, அதை எதிர்க்க முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. நான் செஞ்ச பாவத்துக்கு கர்த்தர் என் பிள்ளையே இப்படி பாடுபடுத்துகிறாருன்னா இது என்னென்ன செய்ய போகிறாரோங்கிற எண்ணம் வந்துடும். அப்புறம் இவருக்காக வாழ்ந்து என்ன, சபைக்கு போய் என்ன, கர்த்தரை தேடி என்னங்கிற எண்ணம் வந்துடும். எதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வரான்? அந்த எண்ணத்தை கொண்டு வரான் எப்படியாவது கர்த்தரை விட்டு உங்களை விலைக்கிறணும். ரட்சிக்கப்பட்ட ஆனால் அவரோட உறவில் வாழக்கூடாது, இந்த பிரச்சனை எதுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை உள்ள விதைச்சிறான். ஆனால் கர்த்தர் என் சார்பாக இருக்கிறார், கர்த்தரனுக்கு எதிராக இல்லை, கர்த்தரன் பட்சத்தில் இருக்கார்னு நினச்சிங்கன்னா வேதம் சொல்லுகிறது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் இருக்கு. போல்டாக நிற்க முடியும், தைரியம் அளிக்க முடியும், பிரச்சனையை மேற்கொள்ள முடியும், போராட்டங்களை எதிர்க்க முடியும். தேவனுக்கு எதிராக இல்லை, தேவன் எனக்காக இருக்கிறார், என் சார்பில் இருக்கிறான்னு நினைப்போம். விசுவாசத்தில் வியாதி எதிர்ப்போம், வியாதியே வந்தால் கூட வியாதியை மேற்கொண்டு வருவோம், தரித்திரம் வந்தால் தரித்திரத்தை மேற்கொண்டு வருவோம். ஆனால் கர்த்தர் தான் எதிராக இருக்காருன்னு நினச்சோம்னா என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கு, டிவோர்ஸுக்கு, கணவன் மனைவி பிரச்சனைக்கு, ஏதோ நான் செஞ்ச பாவம் அப்படி நினச்சிங்கன்னா வெற்றிகரமாக வாழ முடியாது. நான் கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பு என்னென்னா கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் என் சார்பாக எனக்காக இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 2 Corinthians 5 திருப்போம். 2 Corinthians 5:17. இப்படிக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவனுடைய சரீரமோ எண்ணமோ முற்றிலுமாக புதிதாகலை. ஆவி புது மனிதன் அடைந்திருக்கிறது. ஆவி தேவனுடைய சாயலாக புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பைபிளில் படிச்சிங்கன்னா சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் விசுவாசத்தினால் ரசிக்கப்பட்டிருக்கோம் இருக்கு. எபேசியர் 2. ரோமர் 8 சொல்லுது நம்பிக்கையினாலே ரசிக்கப்படுகிறோம் இருக்கு. எபேசியர்
2 விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கின்றிருக்கு. ரோமர் 8 நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கின்றிருக்கு. நம்பிக்கையினால் ரட்சிக்கப்பட்டிருக்குமா, விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்குமா? விசுவாசத்தினால தான். ரோமர் 8 சொல்லுது நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கு. அப்போ வேதம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான்னு கேட்டால் வேதம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு கிடையாது. எபேசியர் 2 ஆவி மனிதனை குறித்து பேசுகிறது. ஆவி மனிதன் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், பூரணமாக மீட்கப்பட்டிருக்கிறான், தேவனுடைய சாயலை உடையவனாக இருக்கிறான், தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். ரோமர் 8 சொல்லும் பொழுது இந்த சரீர மீட்பை குறித்து பேசுகிறது. சரீர மீட்பு ஒரு நாள் நடக்கும், சாவுக்கு ஏதுவானது இது, சாவாமை தரித்து கொள்ளும், இயேசு திரும்பி வரும் பொழுது இது புதுமை அடையும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொன்னது புதிங்களா, ஆவி மட்டும்தான் பூரணம். அதனால தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் சில காரியம் செய்யும்போது நீலாம் ரட்சிக்கப்பட்டவனாடா, இப்படி செய்யலாமாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனை கண்டம் பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்பட்டவன் செய்யக்கூடாது. ஆனால் அவன் யாருங்கிற உணர்வு ஒன்று சொல்லணும். ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆவியில் புது சிருஷ்டி, ஆனால் எண்ணங்கள் சிந்தைகள் இன்னும் மாற்றப்படலை. கீழே வாங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒரு பெரிய காரியத்தை பேசுகிறார். நீ கிறிஸ்துவ மக்களை பார்த்து கர்த்தர் உனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் உன்னை தண்டிப்பது கிடையாது, கர்த்தர் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்துவது கிடையாது, கர்த்தர் உன்னை சாபத்தை வைப்பது கிடையாதுன்னா நம்ப மறுக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுது உலகத்தாருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணலன்னு சொல்லுது. தேவனை அறியாத மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள், தேவனை வணங்காத மக்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணலன்னு இருக்கு. எண்ணலன்னு என்ன அர்த்தம்? அவங்கள மன்னித்திருக்கிறான்னு அர்த்தம். அதாவது ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறான்னு சொல்லலை, ரட்சிக்கப்படாத மனிதனுடைய பாவத்தையும் மன்னித்திருக்கிறார். அந்த பாவத்தை அவனுக்கு எதிராக நிறுத்தி அதன் அடிப்படையில் அவனை தண்டிப்பது கிடையாதுன்னு சொல்றது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? விசுவாசியை சொல்லலைங்க, உலக மக்கள், தேவனை அறியாத மக்களுடைய பாவத்தை என்னலன்னு இருக்கு. அப்படின்னா அவங்க பரலோகம் போயிடுவாங்கிறீங்களா? அப்படி சொல்லலை. அவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்கிறோம், அப்படி சொல்லலை. அவனுடைய பாவத்தை ஒரு எண்ணலை, பாவத்தை எதிராக நிறுத்தல. ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஒரு ஏற்றுக்கொள்ளணும். நான் சொன்னது இப்போ எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அந்த மன்னிக்கப்பட்டதை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். கர்த்தர் எனக்காக உங்களுக்காக சிலுவையில் கிரயம் கொடுக்கல, எனக்காக உங்களுக்காக மட்டும். எல்லா பாவ மனிதனுக்கும் கிரயம் கொடுத்தாரு. கர்த்தர் நீதிமானுக்காக மறிக்கல, பாவிகளுக்காக மறித்தார். நீதிமானுக்காக மறிக்கிறாருன்னா நீதிமான் ஒருத்தம் கூட கிடையாது. இயேசு மறிக்கும் போது அத்தனை பேரும் பாவிகள். நான் சொன்னது புரியுதுங்களா? அவனையும் உங்களையும் வித்தியாசப்படுத்துகிறது என்ன? ஒரு தேவனை அறியாத மனிதனையும் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனை வித்தியாசப்படுத்துகிறது என்னன்னா, உங்களை நேசிக்கிற மாதிரி தான் அவனை நேசிக்கிறாரு. அவனை காட்டிலும் எக்ஸ்ட்ரா நேசிக்கலை. அவனுக்கு என்ன செஞ்சாரோ அதான் நமக்கு செஞ்சிருக்கிறார், நமக்கு என்ன செஞ்சாரோ அவனுக்கு அதான் செஞ்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் வித்தியாசப்படுத்துகிறது என்னென்றால் நாம் தேவன் மேலே வைத்த விசுவாசம். அவன் தேவன் மேலே விசுவாசம் வைக்கலை. இது ஒன்று தான் அங்கே பாயிண்ட். தவிர அவனை காட்டில் கர்த்தர் நிறைய நேசிச்சாரு, அவனுக்கு செய்யாதெல்லாம் நமக்கு நிறையா செஞ்சிட்டாருன்னு கிடையாது. எனக்கு என்ன செஞ்சாரோ அதான் அவனுக்கு செஞ்சிருக்கிறார். என்னை என்ன நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு நேசிக்கிறார். தீர்மானம் பண்ணுகிறது என்ன? நான் சிலுவையில் செஞ்சதை விசுவாசித்தேன், அவன் விசுவாசிக்கலை. யோவான் 3க்கு வாங்க, நல்லா கவனிங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆக்கினை தீர்ப்பு ஏன் இல்லைங்கிறது தான் சொல்லிட்டு வரேன், கவனிச்சிட்டே வாங்க. ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா பெரிய காரியம் இது. யோவான் 3 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நிக்கதேமு ஒரு மத போதகர், எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் விலைக்கு சொல்கிறாரு 9ஆம் வசனத்திலேருந்து. அதுக்கு நிக்கதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசுவை நோக்கி, நீ இஸ்ரவேல் போதகனாயிருந்து இவைகளை நீ அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களும் எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன்
ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுங்கிறார். 16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன் குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலக மக்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கோ தண்டிப்பதற்கோ சபிப்பதற்கோ அவர்களுக்கு வாழ்க்கை தீமை செய்வதற்கோ கர்த்தர் தன் குமாரனை அனுப்பல. அவர் எல்லா தீமையிலிருந்தும் ரட்சிப்பதற்கு அனுப்பினார். அதை எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்றது புரியுதா? நான் எல்லாம் உங்களுக்கு மனதில் உறுதிப்பட்டு ஸ்திரப்பட்ட சத்தியம் தான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகலை, உள்ளத்தில் ஆழமாக பதிகலைன்னா எந்த நேரத்திலும் பிசாசு சந்தேகத்தை ஏற்படுத்துவாங்க. சொல்லிட்டே வரேன், கவனிங்க. அதனால தான் வேதம் சொல்ல ஆனபடினால் இயேசுக்கு சூட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா அவன் முடிவெட்டுறது சரியாக இருந்துச்சு அதனால் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு கிடையாது. அவன் விசுவாசிக்கிறான், ஆனால் அதனால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கண்ணா கவனிங்க. ஒரு மனிதன் புகை விடுறான், ஸ்மோக் பண்ணுறான். அவன் ஸ்மோக் பண்ணுகிறதுனால அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு பைபிள் சொல்லலை. கவனிங்க. அப்போ குடிக்கிறது சரிங்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க. அது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் உங்கள் சரீரத்துக்கும் கேடு, சமுதாயத்துக்கும் கேடு. ஆனால் அவன் ஸ்மோக் பண்ணுகிறதா, அவன் சிகரெட்டு குடிக்கிறதா நரகத்துக்கு கொண்டு போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவன் குடிக்கிறான், அதனால் அவன் நரகம் கொண்டு போயிடுவான். ஒரு பாவி மனிதனுடைய பிரச்சனை பாவம் அல்ல. கவனிங்க. ஒரு பாவி மனிதனுடைய பிரச்சனை பாவம் அல்ல. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்தோமா? நம்முடைய பிரச்சனை பாவம் அல்ல. நம்முடைய பிரச்சனை அவர் என்ன ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதை விசுவாசியாமல் இருந்தால் நம்முடைய பிரச்சனை. ஒரு பாவி மனுஷன் தம் அடிக்கலை, அவன் நரகம் பரலம் போயிடுவானா? தம் அடிக்கலைங்க, பரலம் போயிடுவானா? பொய் சொல்லலை, பரலம் போயிடுவானா? ட்ரிங்க்ஸ் அடிக்கலை, பரலம் போயிடுவானா? பிரச்சனைங்கிறது பாவம் அல்ல. பிரச்சனைங்கிறது தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்ளாமல் அவிசுவாசிக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களங்க? இதை தெரிஞ்சால் தான் நீ காஸ்பல் சொல்ல முடியுங்க. அவனுக்கு போய் குடிக்காதுன்னு சொல்கிறது அவனுக்கு காஸ்பல் கிடையாதுங்க. தண்ணி அடிக்காதுங்கிறது காஸ்பல் கிடையாதுங்க. அவனுக்கு தண்ணி அடிக்காமல் இருந்தால் பரலம் போயிடுவானவன். அவனுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சால் தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும். அவனையும் நம்மளையும் வித்தியாசப்படுத்தினது என்னென்றால், நான் விசுவாசித்தேன், அவன் விசுவாசிக்கலை. இது ஒரே ஒரு காரியம்தான். சிறைவேளை கர்த்தர் எல்லாத்துக்குமே கிரயம் கொடுத்தார். எல்லா பாவத்துக்கும் கிரயம் கொடுத்தார். ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் கிரயம் கொடுக்கல. அத்தனை பாவத்தையும் கம்ப்ளீட்டாக கிரயம் கொடுத்தா ஒரு பாவத்தை கிரயம் கொடுக்கல. அந்த ஒரு பாவம் அவிசுவாச பாவம். சிலுவை நிராகரிக்கிற பாவத்துக்கு கிரயம் கொடுக்கல. நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னோட டெஸ்டினி மாறி இருக்கிறது, இலக்கு மாறி இருக்குன்றால் நான் என்ன செஞ்சேன் செய்யலைங்கிற அடிப்படையில் இல்லை. ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவரை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள்ள நான் இருக்கிறேன். அதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. நான் செஞ்சேன் செய்யலைங்கல்ல. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? வித்தியாசம் என்ன? பாவி மனிதனையும் பரிசுத்த மனிதனையும் வித்தியாசப்படுத்துறது என்ன? அவரை நேசித்தார், அவனை நேசிக்கிறார். அவரை நேசிக்கிறதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். திரும்பி நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன், அவரை நேசிக்கிறேன். அவன் அவர் கொடுக்குற நேசத்தை மறுக்கிறான், ரிஜெக்ட் பண்ணுகிறான். அதைத்தான் வேதம் பாவம்னு சொல்லுது. பாவம்னா அவன் குடிக்கிறான், அதை பாவம் சொல்லலாம். அது பாவத்தினுடைய விளைவுகள். குடிக்கிற தப்பு, தம் அடிக்கிற தப்பு, கள்ளி கொடுக்கறது தப்பு, புகை விடுறது தப்பு, பார்க்கப்பட்டு உள்ள ஒதுக்குறது தப்பு, அத்தனையும் தீமை. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் டிசைடிங் ஃபேக்டர் என்ன? வித்தியாசப்படுத்துகிறது என்ன? சிலுவை நான் விசுவாசித்தேன், விசுவாசிக்கலை. அவன் ஏன் குடிக்கிறான்? அவன் விசுவாசிக்காதனால குடிக்கிறான். ஏன் புகைக்கிறான்? அவன் விசுவாசிக்கிறதுனால புகைக்கிறான். வித்தியாசப்படுத்துகிறது செயல் இல்லைங்க, வித்தியாசப்படுத்துகிறது விசுவாசம். நான் சொன்னது புரியுதுங்களா? சில சபைகளில் கலர் கலர் ட்ரெஸ் போட்டு போக முடியாது. சிக்கிச்சிவின்னு ட்ரெஸ் போட்டு வித்தியாசமாக போட்டிங்கன்னா நம்மளை நரகத்துக்கு போகிற ஆள் மாதிரியே பார்ப்பாங்க. வெள்ளை வெள்ளை போட்டோம்னா பரலவும் போயிடலாமா?
சிவப்பு ட்ரெஸ் நரகம் கொண்டு போகுதுன்னா வெள்ளை வெள்ளை போட்டால் பரலோகம் போயிடுமா? ட்ரெஸ் இல்லை, விசுவாசம். வெள்ளை வெள்ளை போட்டவன் தான் பரலோகம் போவான்னா எல்லா எம்பிசி எம்எல்ஏ போயிடுவான்ல. அவன் தான் நம்மளை கோட்டில் மினிஸ்டர் ஒயிட் போடுறான். ட்ரெஸ்ஸோ முடியோ செயலோ இல்லை, தீர்மானிக்கிறது ஃபெய்த்து. அவனுக்கு போய் சொல்லும்போது சுவிசேஷம் சொல்லுங்க. போய் அவன்கிட்ட குடிக்காதான்னு சொல்லாதீங்க, இயேசுவை விசுவாசின்னு சொல்லுங்க. விசுவாசிங்கன்னா மறுபடியும் பிறப்பான். மறுபடியும் பிறந்தான்னா அவனுக்கு தேவனோட ஜீவன் வரும், தேவனோட சர்வாயுதம் அவனுக்கு கிடைக்கும், ஆவியானுடைய உதவி இருக்கும். அப்பொழுது அவனால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. அதை விட்டுட்டு அவனுக்கு தீர்வை சொல்லாமல் அவனோட பிரச்சனையே சொன்னீங்கன்னா காஸ்பல் கிடையாது. டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு வியாதி இருக்குது, வியாதியை 1 மணி நேரம் விலைக்கு சொல்கிறாரு. இந்த வியாதி இப்படி வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் நீங்கள் செத்து போவீங்க, இந்த வியாதி அவ்வளோ கொடூர வியாதி, இது மருந்தே இல்லை அப்படின்னு சொன்னார்னா அதான் ட்ரீட்மெண்ட்டா? ட்ரீட்மெண்ட் என்ன? வியாதியை பற்றி பேசவே கூடாது, மெடிசனை பற்றி தான் பேசணும். ஒருத்தனை போய் சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அவனை பாவத்தை பற்றி பேசவே கூடாதுங்க. அவன் விசுவாசியாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் டீல் பண்ணணும். அதான் அவனை மாற்றுறது. விசுவாசித்தான்னா குடியை மேற்கொள்ள முடியும், சினிமா போகிற பழக்கத்தை மேற்கொள்ள முடியும், கல் குடிக்கிறதை மேற்கொள்ள முடியும், சீட்டு விளையாடுறதை மேற்கொள்ள முடியும், எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். பாஸ்டர் ரசிக்கப்பட்டும் கல்வி கொடுக்கிறானே, விசுவாசிக்கலை, நான் தனக்கு என்ன நடந்தது என்பதை விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் அந்த உணர்வு. யோவான் 16 வாங்க. யோவான் 16 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். மேலறையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்கிறார். நான் போகிறது உங்களுக்கு நல்லதுங்கிறார். எல்லாருமே இன்னர் சர்க்கிள் கூட இருந்தவங்க 12 சீசர்கள். ஒருத்தன் போயிட்டான், பாதியிலே போகிறான், மற்ற எல்லாரும் உள்ளே இருக்காங்க. 11 பேர் இருக்காங்க. இவர் கூடவே பழகினவங்க, சாப்பிட்டவங்க, தண்ணி குடித்தவங்க, சாப்பிட்டவங்க, அற்புதங்கள் செய்த பார்த்தவங்க, க்ளோஸ் சர்க்கிள். திடீர்னு சொல்கிறாரு, நாளைக்கு நான் இருக்க மாட்டேங்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், இந்த வாரத்தில் நான் அமெரிக்கா போகிறேன், கனடா போகிறேன், இனிமேல் நான் உங்களை பாஸ்ட்டாக இருக்க மாட்டேன், வேற ஒருத்தர் தான் பாஸ்ட்டாக வரவாருன்னா சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்லடா. சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, சரி இவர் இருந்தால்ட்டா இல்லாட்டான்னு இருக்கும் சிலருக்கு. ஆனால் ஒரு சில ஆட்களுக்கு ஒரு 1-2 பேருக்காச்சும் கஷ்டமாக இருக்காதா? ஒருத்தருக்கு சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, இப்போ யார் வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கும். சிலர் வந்து அப்படி அந்த மேலோட்டமாக போகிற ஆட்கள் அவருக்கு வேதனைப்படுறாங்க. அந்த நேரத்தில் சொல்கிறான், நான் போகிறது நல்லது, நான் போகாது இருந்தால் தேற்றவாளனை உங்களிடத்தில் அனுப்ப மாட்டேங்கிறார். தேற்றவாளன் வேறு யாரும் கிடையாது, இயேசுடைய இன்னொரு ஃபார்ம். இயேசு சரீரப்பிரகாரமாக இருந்தார், தேற்றவாளனாய் பரிசுத்த ஆவியானவர் சரீரம் இல்லாத ஃபார்மில் இருக்கிறாரு. இயேசு சரீரத்தில் இருந்தார்னா ஒரு இடத்துல இருப்பார் இல்லையா? இயேசு சரீரத்தில் இல்லை என்றால் உலகம் முழுவதும் இருப்பார். இயேசு இன்னைக்கு ஒருவேளை நமக்காக பாவம் ஆகலை, சிலுவையில் பாவம் ஆகலைன்னா அவர் இன்னைக்கு உயிரோடு இருப்பார். இயேசுவை சிலுவையில் கொன்னது யாரு? கரெக்டாக சொல்லுங்க, இயேசு சிலுவையில் கொன்னது யார்? நீங்களும் நானுங்க. என்னுடைய பாவம் அவரை கொன்னுச்சுங்க. என்னுடைய பாவம் உங்களுடைய பாவம் அவர் மேலே வைக்கப்படலன்னா இன்னும் மரியாள் மூலமாக அந்த சரீரத்தோடு இன்னும் உயிரோடு இருப்பார் அவர். என்னுடைய பாவம் உங்களுடைய பாவம் தான் அவரை கொன்னுச்சு. இன்னைக்கு நீ உயிரோட வாழ வைக்குது எது? அவருடைய ஜீவன், அவருடைய நீதி. என்னுடைய பாவம் அவரை கொன்னுச்சு, அவருடைய நீதி என்னை வாழ வைக்குது. நீதினா விளையாட்டு இல்லைங்க, நீதினா ஜீவனுங்க, நீதினா கான்ஃபிடென்ட்டுங்க, தைரியமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு உணர்வுங்க. சில மக்கள் ஜெபிக்கிறாங்க பதில் வரல, சில மக்கள் ஜெபிக்கிறாங்க கான்ஃபிடென்ட்டாக பதிலை பெற்று போகிறாங்க. ஒரு பிரசங்கர்கிட்ட ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்க போயிருக்காரு, நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேரம் ஜெபிப்பார் அப்படின்னு நினச்சோன்னா கையை தலையில் வச்சுட்டு கர்த்தாவே ஆசீர்வதிங்க, இவ்வளோ தேவையில்லை சந்திங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் அவர். இவருக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சான்.
இவ்வளோ சொன்னோம், ஒரு 5 நிமிஷமாக ஜெபம் பண்ணுவார் நினச்சோம்னா ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாருண்டு. அந்த மனுஷனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இவ்வளோ ஆசீர்வதிங்க, இவ்வளோ எல்லா தேவைகளை சந்திங்கன்னா கர்த்தர் சந்திப்பாருங்க கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த மனிதன் நீதியின் உணர்வில் இருக்கிறார், இந்த மனிதன் பாவ உணர்வில் இருக்கிறார். சொன்னது புரியுது? நீதியின் உணர்வு இல்லை, பாவ உணர்வு இருக்கிறது. நான் யாருங்கிற உணர்வு தான் இருக்குன்னா அது எனக்கு கான்ஃபிடென்ட் ஏற்படுத்தி கொடுக்காது. என் பேரால் நான் ஜெபிப்பேன். அதனால தான் ஏசு சொன்னால் நான் போகிறது நல்லது. நான் போனதுக்கப்புறம் ஆவியானவர் வருவார். ஆவியானவர் என்ன செய்வார்? கீழே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதை தான் மக்கள் பிடிச்சுக்கிட்டாங்க. கண்டித்து உணர்த்துவார். உங்கள் பிரசங்கத்தில் கண்டிப்பு இல்லை, கண்டித்து உணர்த்துவார். தமிழில் கொஞ்சம் ஓவராக மொழிபெயர்த்துட்டாங்க. மொழிபெயர்க்கிறது நல்லது தான், ஓவராக மொழிபெயர்த்துட்டாங்க. அந்த அந்த பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தைக்கு 2 வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஒன்று கண்டிக்கிறது, இன்னொன்று உணர்த்துறது. ஒன்று போட்டால் போதும். ஒன்று ரிபீக் பண்ணுறது, இன்னொன்று கன்விக் பண்ணுறது. இதுக்கு 2 கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணல, ஒரே ஒரு கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரேக்க வார்த்தை ஒன்று கன்விக் பண்ணுகிறது, இன்னொன்று ரிபீக் பண்ணுறது. ஆனால் பெரும்பாலான அர்த்தங்கிறது கன்விக் பண்ணுகிறது. கன்விக் பண்ணுன்னா உணர்த்துகிறது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கீழே அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். 2 இங்கேயும் ரெஸ்டா ஆடு கன்விட் பண்ணுவார். 3 காரியம்: பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து. கவனிச்சுட்டு வாங்க. மக்கள் வந்து ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவான் இருக்கல, நீ கண்டித்தே உணர்த்த மாட்டீங்களே. விலகி சொல்கிறேன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு. பாவங்களையும் சொல்லலை, சிங்குலர் பாவம், ஒரே ஒரு பாவம் சொல்கிறார். அப்புறம் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். பாவம் என்ன? இயேசுவை விசுவாசி இல்லை. அதான் கோர். அதனுடைய விளைவுகள் தான் அவன் யாரும் தெரியாதனால செயல்கள் வருது. அப்புறம் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் நீதி குறித்தோம். நான் உயிர்த்தெழுந்தேன், அவர் இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிறது ப்ரூஃப் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். என்னுடைய பாவம் தான் அவரை கொன்னுச்சு. 3ஆவது நாள் உயிரோடு எழும்பும் பொழுது அவருடைய சரீரத்தில் பாவத்தினுடைய ஒரு விளைவு இல்லை. பாவம் பூர்ணமாக தீர்க்கப்படவில்லை. பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை இன்னும் மனுக்குலத்துக்கு இருக்குன்னா இயேசு உயிரோடு எழுந்திருக்க மாட்டார். இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, பாவமே இல்லாமல் எழுந்துட்டாருன்னு என்ன அர்த்தம்? அவரை விசுவாசிக்கிறவனை அவர் நீதிமான் ஆக்கியிருக்காருன்னு அர்த்தம். 3 காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு உலகத்துக்கு. அவர் விசுவாசியாத மக்களுக்கு என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீதிமான் என்பதை சொல்லிக் கொடுக்குறாரு. 3வது காரியம், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனால நியாய தீர்ப்பு குறித்து பேசுறார். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? சிலுவையில் உலகத்தின் அதிபதியாகி பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டானா? ஆண்டவர் சொன்னார், இதோ பிசாசு மின்னலை போல் விழுகிறதை நான் பார்க்கிறேன். எப்போ பேசுகிறாரு? சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார். நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, தமிழில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது இழுத்துக்கொள்வேன். அப்படி தான் இருக்குது. எல்லாரைங்கிறது வந்து இட்டாலிக்ஸு, அதை புரியறதுக்காக சேர்த்து. நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாவற்றையும் இழுத்துக்கொள்வேன். மனுஷனை சொல்லலை, எல்லா நியாய தீர்ப்பையும் இழுத்துக்கொள்வேன். அப்பொழுது உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுவான், பிசாசு மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன்கிறார். நான் சொன்னது சிலுவையில் பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டான். பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை மனுக்குலத்துக்கு கொடுத்த உடனே மனுக்குலத்தின் மேலே பிசாசு பிடி கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்க? நீங்கள் மனுக்குலத்தை பிசாசு பிடிக்கிறான்னு என்ன காரணம்? பாவம், மனிதனுடைய செய்த பாவம் மனிதனுக்கு பாவத்துக்கு கிரயம் கொடுத்தாச்சுன்னா அவன் மனிதன் மேலே வந்து அவனுக்கு அதிகாரம் முழுவதும் உறிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அவனோட ஆயுதங்கள் பறிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், மரணத்துக்குரிய திறவுகோல் இப்போ என் கையில் இருக்குன்னாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? இதை போய் ஒரு மனிதனுக்கு சொல்கிறீங்க, இயேசு விசுவாசி,
இயேசு உனக்குள்ளே வந்தாருன்னா அவருடைய ஜீவன் உனக்குள்ளே வரும், அவருடைய வல்லமை வரும். உன்னை எந்த பிசாசும் எந்த அசுத்த காரியங்களும் உன்னை பிடிச்சு வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு காஸ்பல் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உலகத்தின் அதிபதி தண்டிக்கப்பட்டிருக்கிறான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறான். இனி உங்கள் வாழ்க்கையில் பிசாசுடைய பிடி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு காஸ்பல் சொல்கிறீங்கன்னு அர்த்தம், நற்செய்தி சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி இருப்பாங்க இன்னைக்கு உலகத்தில் தோற்று வாழ்கிறோம், ஜெயம் இல்லாமல் வாழ்கிறோம்னா எக்ஸ்கியூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தோல்வியில் வாழ்கிறதுக்கு எந்த வித எக்ஸ்கியூஸும் கிடையாதுங்க. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் கட்டாயம் ஜெயமாக வாழணும். இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் இல்லையா, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அவர் கொடுத்த அன்புக்கு நான் மறுவுத்தரவு கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்போனா நீதிமான உலகத்தில் ஜெயிச்சு வாழணும், ஜெயமாக வாழணும். அவனை என்னை வித்தியாசப்படுத்த ஒரே ஒரு காரியம் பாவம் தான். பாவம் என்ன? அவரை விசுவாசிக்கலை. இப்போ நான் அவனுக்கு காஸ்பல் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுங்க, ஆண்டவன் நேசிப்பார்னு சொல்லுங்க, ஆண்டவனை பெருக பண்ணுவான்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது தேவ தயவு குணப்படும்படியாக மனம் திரும்புதலுக்கு நடத்துகிறது. இது மதவாதிகளுக்கு தெரியல, மதவாதிகளுக்கு பிரச்சனை வேறு தெரியல. சபைக்கு வர்ற பாவிய பாவத்தை அடி நடிப்பாங்க. இந்த பாவம் அந்த பாவம் இந்த பாவம், அவனுக்கு பாவம் செஞ்சான்னு அவனுக்கே தெரியும். பாவத்தை அடிக்கிறதுனால சொல்யூஷன் கிடையாதுங்க. பாவத்துக்கு சொல்யூஷன் இயேசு சொல்லிக்குங்க. சிலுவையில் இயேசு பாவத்தை சுமந்தார், பாவத்துக்குரிய தண்டனை சுமந்தான்னு நினச்சிங்கன்னா அவன் மீட்கப்படுவான். நீங்கள் அவனை பாவி பாவி பாவின்னு அடிக்கிறதுனால மனம் திரும்பவே மாட்டான், அப்படியே தான் இருப்பான். அவன் நீதிமானாக்கப்பட்டான்னு விசுவாசிங்க. திரும்ப சொல்கிறேன், ஒரே ஒரு பாவம் தான் கவர் பண்ணப்படலை, அவிசுவாச பாவம். மக்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, விசுவாசி மக்களுக்கு நான் ஒருவேளை பரிசுத்தாவி விரோதமாக தூஷணம் பண்ணியிருப்போனோங்கிற எண்ணம். ஏன்னா பைபிள் சொல்லுறியா, எந்த பாவமும் மன்னிக்கப்படும், பரிசுத்தாவி விரோதமாக சொல்லக்கூடிய தூஷணம் மன்னிக்கப்படாது. எங்கே சொல்கிறாருன்னா, யோவான் 12 இந்த சம்பவத்தை பேசுகிறார், பரிசேயர்கள்ட்ட பேசுகிறாரு. பரிசேயர்கள் நினச்சாங்கன்னா இவர் தூஷணம் செய்கிறாருன்னு நினைக்கிறாங்க. பரிசேயர்கள் தேவனுக்கு விரோதமாக இவர் தூஷணம் செய்கிறான்னு நினைக்கிறாங்க. இவர் செய்த அற்புதங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, பிசாசை கொண்டு செய்கிறாங்கிறாங்க. அப்பொழுது இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொல்லப்படும் தூஷணம் மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்யப்படும் தூஷணமோ மன்னிக்கப்படாது. அப்படின்னா இயேசுவை போட அவடான்னு திட்டிக்கலாமா? என்ன, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக என்ன தூஷணம் பண்ணாலும் பரவாயில்ல, பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்யப்படும் தூஷணம் மன்னி பரிசுத்தாவை தான் கன்விக்ட் பண்ணுகிறார். உங்களை பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் உங்களை கன்விக்ட் உணர்த்துகிறவர் அவர் தான். அவர் உணர்த்துறார். பார்த்தீங்களா, உனக்கு இயேசு வேணும், உனக்கு ஆண்டவர் வேணும், அவருடைய லார்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளு ஆவியான சொல்றார். பார்த்தீங்களா, அதை நிராகரிக்கிறான். பார்த்தீங்களா, அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. ஏன்னா சிலுவையில் கவர் பண்ணாத ஒரே ஒரு பாவம் என்ன? அவிசுவாச பாவம். அவருடைய லார்ட்ஷிப்பை, அவருடைய கர்த்தத்துவத்தை, அவருடைய தெய்வம் என்கிறத நிராகரிக்கிற பாவம். அந்த பாவத்தை எவன் நிராகரிக்கிறானோ அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. நீங்கள் என்னைக்காச்சும் அவருடைய ஆண்டவர்லன்னு சொன்னீங்களா? நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருந்தீங்களா? அதாவதுங்க, ஒரு விசுவாசி பாவமே செய்ய மாட்டான்னு சொல்லலைங்க, பைபிள் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் விசுவாசி பாவம் செஞ்சான்னா கொஞ்சோன்னு வேதனையாச்சும் இருக்கும், கொஞ்சமாச்சும் இருக்கும் இல்லையா? ரொம்ப இல்லாட்டம் கொஞ்சமாச்சும், கொஞ்சம் கூட இல்லைன்னா ரசிக்கப்படலை, கொஞ்சமாச்சும் இருக்கும். ஐயோ, நம்மளோட சுவாபத்துக்கு உரமாக செஞ்சிட்டேமேன்னு இருக்கும். இப்போ நீங்கள் பொய்யே சொல்லாதால், நான் பெரும்பாலும் பொய் சொல்ல மாட்டேன், மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். விளையாட்டுக்கு சொல்லுவேன். ஏதாச்சும் விளையாட்டுக்குன்னா அவங்களுக்கு காயப்படுத்துறக்கா இல்லை, சும்மா பசங்கிட்ட ஃபன் பண்ணுறக்கா சொல்லுவேன். நேற்று கூட வீட்டில் ஒரு மீன் வாங்கி கொடுத்தேன். அந்த மீன் முள் பச்சையாக இருந்துச்சு. ஒரே ஒரு மீன் முள் மட்டும் பச்சையாக இருக்கும் தெரியுமா? முரல் மீனுடைய முள் மட்டும் பச்சையாக இருக்கும், பச்சை கலராக இருக்கும். நான் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், இது சைனடு வச்சு பிடிச்சதுரா நீ. நான் அது விளையாட்டுக்கு, அது ஒரு ஃபன் பண்ணுறக்கா சொன்னது. ஆனால் என்னுடைய நேச்சருங்கிறது யாருக்கு விதமாக பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்கிறது நேச்சர் கிடையாது. ஒருவேளை நான் பொய் சொன்னேன்னா எனக்கு தூக்கம் வராது, உறுத்து எனக்கு. ஏன்னா என்னுடைய சுபாவத்துக்கு விரோதமாக செஞ்சுட்டேன்னு அர்த்தம். நான் ரசிக்கப்பட்டேன்னா பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு உறுத்தும். அப்படி உறுத்துதுனாவே என்ன அர்த்தம்னா, நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் பண்ணலன்னு அர்த்தம்.
நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஏன்னா ஆவியானுடைய கன்விக்ஷன் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அங்கீகரிச்சிட்டீங்க, அவருடைய ஆண்டவரை ஏற்றுருக்கீங்க, நீதிமான்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குது. அதனால தான் உணர்த்தல் இருக்குது. சொல்கிறது புரியுதா? அதனால் விசுவாசி ஒரு நாள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் பண்ணவே முடியாது. நான் விசுவாசி. இந்த பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, கெட்டவங்க, கெட்டவன்லாம் பொல்லாத கெட்டவன், ரொம்ப கெட்டவன். ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம். பாவியாக இருக்கும்போது பாவம் செய்கிறத ஒன்றுமே சொல்ல மாட்டான். இதுனா தப்பு, எவன் பாவம் செய்யலை, வாலி வயசில் எவன் குடிக்கலை, எவன் சினிமாவுக்கு போகல, இதெல்லாம் இந்த அந்தந்த வயசில் செய்ய வேண்டியது. உலகமே என்ன களவையும் கற்று மற, கற்றுக்க அப்புறம் மறந்துடு. அதனால பாவம் செஞ்சால் தப்பு கிடையாது. கொன்னா பாவம், தின்னா தீரும். அதான் எல்லாரும் செய்கிறாங்க, எவன் செய்யலை? கல் குடிச்சா என்ன தப்பு? தண்ணி மரத்து கல் குடித்தோம்னா ஸ்ட்ரென்த்து சொல்லுவான், சொல்லி குடிங்க, அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டான். இப்போ ரசிக்கப்பட்டீங்க, உள்ளத்தில் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறீங்க, ஒரு சின்ன பாவம் செஞ்சோன்னு சொல்லுவான்னு நரகம் போவான். அதே ஆள் தான் சொன்னா முன்னாடி பாவம் ஒன்றுமே கிடையாதுண்ணா, யார் பாவம் செய்யலைன்னா, இப்போ அதே ஆள் சொல்லுவான் நீ பரிசுத்தவானா, நீ கர்த்தருடைய பிள்ளையா, நீ செய்யக்கூடிய காரியமா, நீ டைரெக்டாக நரகம் போமா. முன்னாடி உங்களை பாவம் செய்ய சொன்னா, இப்போ நீதிமானா மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பாவம் செஞ்சீங்களோ அதே பாவத்தை வச்சு உங்களை கண்டம் பண்ணுவான், குற்றப்படுத்துவான். பாவத்தை சரி, எந்த பாவம் சரின்னு சொல்லலை, நான் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. பாவம் பெரிய விளைவை ஏற்படுத்தி கொடுக்கும். தம் அடிச்சிங்கன்னா லங்ஸ் போயிடும். தம் அடிச்சாலாம் கவனிங்க, தம் அடித்தா நீங்கள் மட்டும் கெட்டு போக மாட்டீங்க, உங்கள் சுற்றி குடும்பத்தில் அத்தனை பேர் கெட்டு போவாங்க. நீங்கள் மட்டுமா புகையை சுவாசிக்கிறீங்க, குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் புகையை சுவாசிப்பாங்க. எனக்கு சில நேரம் இந்த பெட்டி கடைக்காரங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். பெட்டி கடைக்காரன் காலிலேருந்து சாயங்காலம் தம் அடிச்சு தான் இருப்பான். தம் அடிக்கணும்னா அடிக்க மாட்டான், பீடி புகை எல்லா புகையும் உள்ளே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் தீய செயல்களை சரின்னு சொல்லலை, ஆனால் நம்முடைய செயலுக்கு அப்பாற்பட்டத்தில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வு ஆதிக்கம் செலுச்சுன்னா இந்த உலகத்தை ஜெயமாக வாழலாம். ஒரே ஒரு பாவம் தாங்க, கர்த்தர் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது, விசுவாசித்திருக்கிறோம். ஆக்கினைக்குள்ளாக எந்த காரியம் கொண்டு வருதுன்னா அவிசுவாசம். எபிரேயர் 4 இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போக முடியலன்னு இருக்கு. ஏன் போக முடியல? அவங்களுடைய பாவம்னு சொல்லலை, பைபிள் சொல்லவே இல்லை. மக்கள்கிட்ட கேட்டோம்னா ஏன் கானான் தேசம் போடல? அவங்க பாவம் தான் கானான் தேசம் கொண்டு போகிறதை தடுத்துருக்குன்னா ஒருத்தன் கூட போயிருக்க முடியாது. ஏன்னா மாம்சத்தின்படி ஒருத்தனும் பரிசுத்தம் கிடையாது. பாவம் போக தடுக்கலை. எது தடுத்துச்சு? அவரோட அவிசுவாசத்தினாலே போக முடியாமல் போனான் இருக்கு. எபிரேயர் 4:1. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. உங்களை ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடப்பம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. கேட்ட வசனம் அவர்களுக்கு எந்த லாபத்தையும் கொடுக்கல. நம்ம இங்கே வசனத்தை கேட்கலாம், கர்த்தருடைய சுகமாக்குவான் வசனத்தை கேட்கலாம். கேட்ட வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டோம்னா கேட்ட வசனம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார், உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பார்னு சொல்கிறோம். கேட்ட வசனத்தோடு விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணணும். அதை விசுவாசிக்கணும். ஆமேன்னு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் போது பலன் கொடுக்குறது. உலக மக்களுக்கு பாவத்தை கிரயம் கொடுத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், அந்த ரட்சிப்பை நான் அனுபவிக்கிறேன். ஏன்? நான் விசுவாசித்தேன், அவன் விசுவாசிக்கல. அவ்வளோ பாவம்னா ஒன்று தாங்க. நான் விசுவாச்சேன், விசுவாசிக்கலை. இப்போ கொரோனாவில் ரொம்ப பேர் செத்துட்டாங்க, கஷ்டம், வேதனை. கொரோனாவுக்கு மருந்து வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் ஒரு ஊசி போட்டோம்னா எப்பேற்பட்ட கொரோனாவாக இருந்தால் கூட அடுத்த நிமிஷம் சுகமாயிருவார்னு வச்சுங்க. ஒருத்தர் மறித்துட்டார்னா என்ன காரணம்னா ஊசி எடுத்துக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். நான் சொல்கிறது வேக்சினை சொல்லலைங்க, வேக்சினை பற்றி பேசலை. ஒரு ஊசி வந்துருச்சு, எப்பேற்பட்ட வியாதி இருந்தால் கூட ஒரு ஊசி போட்டோன்னு மறுபடியும் சுகமாயிருவார்னா, அவர் மறித்திருக்காருன்னா காரணம்னா கொரோனா இல்லை, ஊசி. இன்னைக்கு ஒரு மனுஷன் நரகம் போறான்னா பாவம் கிடையாதுங்க, இயேசுவை ஏற்றுக்கல, அவ்வளோதான் பாயிண்ட்டு. அவன் இந்த பாவம் அந்த பாவம் அதெல்லாம் நான் இஷ்யூ. என்ன பாவம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதான் பாவம். 6 வசனம்.
ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினால் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினால் இருக்கு. ஏன் பிரவேசிக்கலன்னா கீழ்ப்படியில் எல்லாம் கவனிங்க. அவிசுவாசம் எப்பொழுதே மாம்சத்துக்கு தீனி போடும். உள்ள வசனம் சொல்றதை கேட்காது, சரீரம் சொல்றதை கேட்கும். என்னைக்கு அவிசுவாச தீனி போறோமோ அப்போவே நம்மளோட மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள மாற ஆரம்பிச்சிருவோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மாம்சத்தின் நடக்கிற ஆளா மாற ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு தேவனை எது கோபப்படுத்துது? இன்னைக்கு தேவனை எது கோபப்படுத்துகிறது? மக்கள்கிட்ட கேட்டோம்னா பாவமாங்க கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு. அப்ப தேவன் பாவத்தை கண்ணும் காணாமல் விட்டுறாருன்னு கேட்டால் அப்படி சொல்லவே இல்லை. பாவத்தை சிலுவையில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான்னு சொல்லுது. இன்னைக்கு எது கோபாக்கினை கொண்டு வருதுன்னா வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் கோபாக்கினை கொண்டு வருதுன்னு இருக்கு. என்னுடைய செயலின் மூலமாக ரொம்ப 4:15 என்னுடைய செயலின் மூலமாக தேவனை திருப்திப்படுத்த நினைச்சோம்னா எனக்குள்ள கோபாக்கினை உணர்வை கொண்டு வந்துடும். நான் சரியில்லையோ, தேவனை தண்டிப்பாரோ, தேவனை ஆக்கினைக்குள்ள தீர்ப்பாரோங்க என்ன வரும்? பாவம் தான் தேவனை தண்டிப்பதற்கும் தேவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கும் பாவம் தான் காரணம் சொன்னோம்னா ஆதாம் ஏவன் தான் பாவத்தை முதல்ல கொண்டு வந்தாங்க. அவங்க தான் பாவத்தை இன்வெர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. பாவம் செஞ்ச உடனே தேவன் ஆதாம் ஏவன் என்ன செஞ்சிருக்கணும்? கொன்றுக்கணும். ஏன்னா பாவம் தான் தேவனுடைய கோபாக்கினை கொண்டு வருதுன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே அவனை போட்டு தள்ளியிருக்கணும். அவன் செஞ்ச பாவத்தினால தான் இன்னைக்கு இவ்வளோ வியாதி, அவன் செஞ்ச பாவத்தினால தான் இவ்வளோ கொடூர காரியங்கள், தரித்திரியம், வாலி வயதில் சாகிறது, பொல்லாத வியாதிகள் அத்தனையும் ஆதாம் மூலமாக இருந்துச்சு. மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள், சிறு பிள்ளைகளை ரேப் பண்ணுறது அத்தனை எங்கே வந்துச்சுன்னா ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால வந்துச்சு. பாவம் செஞ்சா அவளை கண்டிக்கலைங்க, அவங்களுக்கு ஊழியம் செஞ்சாருங்க. அவருக்கு போய் கொன்னாரா ஊழியம் செஞ்சாரா? ஊழியம் செஞ்சார். போய் அவனுக்கு ஒரு பழியை ஏற்படுத்தி அவனுக்கு ஊழியம் செஞ்சார். இல்லைங்க அவன் கோபமாக இருந்ததுனால தான் தோட்டத்தோடு கழுத்தை பிடிச்சி வெளியே தன்னாரு. கழுத்தை பிடிச்சி வெளியே தன்னது கோபத்தினால இல்லை, அவன் மேலே அந்த அன்பின் அடிப்படையில். அவன் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட்டுட்டு அதே போய் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டானா பாவ சரீரத்தில் என்னைக்குமே இருப்பான். சரீரம் வயசாயிட்டே இருக்கு தெரியுமா? ஆகுதா ஆகலையா? ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஆவிதான் புதுமை அடையுது, சரீரம் வயசாகுது. 2012 2013 கண்ணாடியே போட மாட்டேன் நான். இப்போ கண்ணாடி ஓட வேண்டி இருக்கு. கொஞ்சம் ஒரு 100 அடி தள்ளி உட்காந்தாங்கன்னா ஆணும் பெண் மட்டும்தான் தெரியாது, எந்த ஆணு எந்த பெண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஒரு 100 அடி தள்ளினாங்கன்னா ஒரு ஆண் உட்காந்துருக்காரு, அவ்வளோதான் தெரியும். அந்த ஆண் என்னங்கிறது அப்புறமேலு கண்ணாடி போட்டு பார்த்தா தான் இந்த ஆணான்னு தெரியுது எனக்கு. சரீரம் வயசாகுது. 100 வயசு ஆகுது, 150 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சரீரம் பலவீனம் அடைஞ்சிடும். 150 வருஷம் ஆச்சுன்னா அந்த பலவீனமான சரீரத்திலேயே சாக முடியாமல் கிடந்தோம்னா எவ்வளோ ஒரு வேதனை தெரியுமா? வேதனையா வேதனை இல்லையா? உங்களுக்கு வேதனையும் இல்லையோ, கூட இருக்கணும் அத்தனை பேருக்கும் வேதனை. அதனால தான் மரணம் ஒரு விதத்தில் ஆசீர்வாதம், ஆனால் வாலிப வயதில் மரிப்பது சாபம். சின்ன வயதில் மறிக்கக்கூடாது. அவன் பாவம் செஞ்சோன்னா அவர் தேவன் கோபம் கொண்டு ஆதாம் ஏவாளை கத்தி எடுத்து வெட்டலைங்க, அவனுக்கு ஊழியம் செஞ்சார். இல்லை, நோவாவின் காலத்தில் கத்தர் பூமியை அழிச்சார், ஜலப்பிரளை எல்லாத்தையும் அழிச்சார். தேவன் அழிக்கணும்னு நினைச்சாருன்னா நோவாவை 120 வருஷம் பிரசங்கம் பண்ண வச்சு சொன்னார். அன்னைக்கு சர்ச்சில் நான் இந்த ரெஃபரன்ஸுக்காக படித்தேன். பைபிளில் எந்த இடத்துல 120 வருஷம் சொல்லலை, 2 வசனத்தை மையமாக வச்சு சொல்கிறாங்க 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாண்டு. இஸ்லாத்தில் அவங்களும் நோவாவை நம்புகிறாங்க, நோவா தீர்க்கதரிசி இருந்தார் நம்புகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 950 வருஷம் பிரசங்கம் பண்ணாருங்கிற. அவன் அப்படி இல்லை, 950 பிரசங்கம் பண்ணாருன்னா எவ்வளோ நாள் வாழ்ந்தார் அவர்? இஸ்லாத்தில் ஒரு நோவா 950 வருஷம் பிரசங்கம் பண்ணாருன்னு இருக்காங்க. ஏன் அவ்வளோ தூரம் டிலே பண்ணணும்? 120 வருஷம் வச்சுக்கோங்க, ஏன் அழிக்கணும்? அழிச்சிடலாம்ல. ஏன்னா தேவனுடைய மனதில் மக்களை அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, தேவனுடைய மனதில் மக்களை வாழ வைக்கணுங்கிறத எண்ணம். 8 பேரை மட்டும் காப்பாற்றுறாரு. ஏன் காப்பாற்றுறாருன்னா ஒரு சந்ததி மட்டுமல்ல, பூமியும் கத்தர் காப்பாற்றணும். மனுக்குலத்தை அழிச்சிடலாங்க, பூமியை மீட்கணும். பூமியை மீட்பதற்காக கத்தர் நோவாவையும் நோவாவுடைய பிள்ளைகளையும் 8 பேர் காப்பாற்றினார். சோதோங்கமரா கத்தர் அழிச்சார். பாவத்துக்கு அடிப்படை தான் அழிச்சார். எதுக்கு அழிச்சார்?
வெறும் அவங்க என்ன சொல்கிறது, ஹோமோசெக்சுவல் அது மட்டும் அது நடிப்பில் கிடையாது, அது கொடூரம். அவங்க பொல்லாத ஆட்கள். அவன் சொல்கிறான், லோத்து சொல்கிறான், 2 பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகளை கூட்டு போய் பிள்ளை ஒன்று ஆம்பளை கொடுங்குறான். இந்த பாவம் உலகம் முழுக்க பரவிருச்சுன்னா கன்னி பிறப்பு இல்லாமல் போயிடும், பிள்ளை பிறப்பு இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, பொல்லாத ஜனங்கள், கெட்ட ஜனங்கள். எப்போதுமே கெட்டது சீக்கிரமாக பரவிடும் தெரியுமா? அதனால தான் மற்ற ஊரை காப்பாற்றுறதுக்காக அதை அழிச்சார். அப்போ கூட ஆபிரகாமை பரிந்து பேச வாய்ப்பு கொடுக்குறாருங்க. 50, 40, 30 பரிந்து பேச இடம் கொடுக்குறாரு. ஆபிரகாமை சொல்லாமல் போய் வெட்டிட்டு வரல. அதான் கர்த்தருடைய இரக்கம். ஒரே ஒரு காரியம் தான் மனசை நிறுத்த முடியுது, தேவன் நமக்கு எதிராக இல்லை. அதுதான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன். தேவன் நமக்கு எதிராக இல்லை, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம் சார்பில் இருக்கிறார். அதான் நம்மை குறித்து தேவனுடைய மனதில் இருக்க எண்ணம். கோபிப்பது கிடையாது, கோபாக்கினை கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு பாவி மனுஷன் நரகம் போகிறான்னா ஒரே ஒரு காரணம் தான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது தான். என்னை நேசிக்கிற மாதிரி அவனை நேசிக்கிறாருங்க, என்னை எக்ஸ்ட்ரா நேசிக்கலைங்க, அதே அளவு நேசிக்கிறார். நான் அவருடைய அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். கடைசியாக ஒரே ஒரு வசனம், எபிரேயர் 8 இதோட முடிப்போம். 10ஆம் வசனத்து புது உடன்படிக்கை பற்றி பேசுகிறாரு. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது உருவழிந்து போகும் காலம் சமீபத்திருக்கிறது. ஏன்னா இந்த வசனம் எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டு பலிகள் தேவாலயம்லாம் இருந்ததுனால உருவழிந்து போகும் காலம் சமீபமாக இருக்குது. இப்போ உருவழிஞ்சு போச்சு. ஒரு காரியம் சொல்கிறார், நான் அவரோட அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவரோட பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், நான் சொல்கிறது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான். பாவம் செஞ்ச மனிதனை குறித்து கர்த்தருடைய ஆட்டிடியூட் என்ன, கர்த்தருடைய மனப்பான்மை என்ன? விட்டுருங்க, நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, உங்களை குறித்து தேவனுடைய மனப்பான்மை என்ன? நியாய தீர்ப்பு தான். என்ன? இரக்கம். தேவன் இரக்கம் காமிக்கிறாருங்க. அந்த இரக்கத்தையும் நிராகரிச்சுட்டு போறவன் தான் கர்த்தர் யூஸ் பண்ண முடியாமல் போயிடான். ஒரு மனிதன் பாவம் செய்யணும்னா கர்த்தர் அவன் காமிக்கிற முதல் காரியம் இரக்கம். நல்லா கவனிங்க, நான் பாவம் செய்கிற மனிதனை பற்றி தான் சொன்னேன். பாவத்தை குறித்து கர்த்தருடைய ஆட்டிடியூடுங்கிறது வெறுப்பு, தண்டனை தான். கர்த்தர் நான் மனுஷனை தான் சொன்னேன், பாவம் செய்கிற மனுஷனை குறித்து தேவனுடைய மனப்பான்மை, பாவத்தை குறித்து தேவனுடைய மனப்பான்மை வெறுக்கிறார். அதனால தான் அதை நிராகரித்தார். ஆனால் மக்களுக்கு மனுஷன் பாவம் செஞ்சுன்னா அவனுக்கு தண்டனை தான், ஆக்கினை தீர்ப்பு தான். கர்த்தர் யூஸ் பண்ணவே மாட்டார். மனம் திரும்பி கர்த்தர்ட்ட வந்தோம்னா திரும்பி யூஸ் பண்ணுவார். அந்த மனிதனை குறித்த கர்த்தருடைய ஆட்டிடியூடு இரக்கம், மனதுருக்கம் தான். இதை சிந்திங்க. கர்த்தரை விட்டு வேலையை ஓட மாட்டோம், கர்த்தர்ட்ட வருவோம், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காமிக்கிற தேவன் இருக்கு. அந்த கலாத்தியர் 3:13 முக்கியம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாமை என்னைக்காச்சும் கர்த்தர் சபிச்சாரா? ஒரு இடத்துல சொல்லுங்க. திட்டுனாரா? தப்பு பண்ணாரா ஆபிரகாம்? திட்டல, அவனை பிளஸ் பண்ணார். அப்ப பாச எப்படினாலும் வாழ சொல்றீங்களா? மரியாதை கொடுத்து வாழணும். ஒரே ஒரு காரியம், தேவனுக்காக வாழுங்க. தேவனுக்கு எதிராக இல்லை, தேவன் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவரோட நெருக்கமாக வாழ்வதற்கு இந்த உணர்வு வேணும். நீதியின் உணர்வு இருந்தால் தான்
ஜெபிக்க முடியும், ஜெயிக்க முடியும். எழுந்து நிற்போம். மக்களுக்கு இதெல்லாம் தெரியலங்க. நான் சொல்கிறோம், எங்களுக்கு மேலோட்டமாக போயிடுவீங்க. வெளியே யாராச்சும் ஒருத்தர் சொன்ன உடனே கர்த்தர் நியாயம் தீர்த்தாருன்னா ஆமேமோ. அப்படியே அந்த செப்டம்பர் 9/11 அமெரிக்காவில் குண்டு போட்டாங்க தெரியுமா? ரெட்டை கோபுரத்தில் குண்டு போட்டோன்னே பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு. அமெரிக்காவுக்கு அத்தனை பிரசங்கியார்களும், ஒரு சில பிரசங்கியார்களை தவிர அத்தனை பிரசங்கியார்களும் இது அமெரிக்காவுக்கு தேவன் கொடுத்த நியாய தீர்ப்புனாங்க. பில்லி கிரகாமை கொண்டு சொன்னார், தேவன் அமெரிக்காவை நியாயம் தீர்த்தார். நாங்கள் அமெரிக்காவை காட்டில் கெட்ட தேசம் உலகத்தில் இல்லையா? நம்ம தேசம்னா அவ்வளோ நல்ல தேசமா? கர்த்தர் நியாயம் தீர்த்தான்னா ரெண்டு கோபுரத்தில் போட மாட்டாருங்க. கர்த்தர் நியாயம் தீர்த்தான்னா டோட்டலாக காலி ஆயிடுவோம். ஏன் நடந்துச்சு? அது மனிதனுடைய செயலுக்கு இன்னொருத்தன் கொடுத்த மறு செயல். ஆனால் கர்த்தர் கிடையாது. கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற சகல கிருபைகளுக்காக, சகல தயவுக்காக நன்றி. நீர் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறேன். எங்களை கிறிஸ்துவுக்கு உட்படுத்தியிருக்கிறேன். கிறிஸ்து செயலின் மூலமாக எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறேன். நாங்கள் செய்த செயலின் அடிப்படையில் அல்ல, நாங்கள் செய்த செயலின் விளைவை இயேசு எடுத்தார். அவர் செய்த செயலினுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றினது போல எங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறதுக்காக நன்றி. இந்த உணர்வுகளை ஆதிக்கம் செலுத்தட்டும். பாவ உணர்வல்ல, பரிசுத்தருடைய சிந்தை, பரிசுத்தருடைய எண்ணம் எங்கள் ஆளுகள் செத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமைக்கே உண்டாகட்டும். உங்களுடைய உயிர்த்தலின் வல்லமையினால் எங்களை உயிர்ப்பித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.